தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுக்கு பிறகு திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரல, அதை செய்யலை திமுக அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. அதை கேட்டதுக்கு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு என்ன செய்ய விடாதுன்னு ஆசையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய விட மாட்டேங்குதுபா அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கார். யார் அவர், என்ன விளக்கியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. திமுகவின் மூத்த தலைவர் TKS இளங்கோவன் அவர்கள், அவர்கிட்ட தான் என்ன கேட்டாங்கன்னா, திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அதில் நிறைய நிறைவேற்றலைன்ற குற்றச்சாட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவருக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களை பண்ண விட மாட்டுறாங்க. உதாரணத்துக்கு நீட் எக்ஸாமில் வந்து விலக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். விலக்கு வாங்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாங்க முடியாத மாதிரி புதுசாக சட்ட திருத்தத்தெல்லாம் ஏற்படுத்தி நீட்டை இனிமேல் அழிக்கவே முடியாதுன்ற மாதிரி மாற்றிட்டாங்கப்பா பிஜேபி. அது மட்டும் கிடையாது, இந்த நீட்டை இப்படி அழிக்க முடியாத ஒரு சக்தியாக கொண்டு வந்து அவங்க மாநிலத்தில் இருக்க மாணவர்கள் மட்டும் பாஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணி அது மூலமாக நீட் தேர்வில் அவங்க சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் தேர்ச்சி பண்ணுற மாதிரி குல்மால் ஆட்டம்லாம் ஆடுறாங்கன்ற ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாகுது. அப்பேற்பட்ட ஒன்றிய அரசு இருக்கும்போது நம்ம எப்படி இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுறது? விட மாட்டுறாங்கப்பா. நல்ல திட்டம் தான் சொல்கிறோம், நிறைவேற்ற விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு TKS இளங்கோவன் அவர்கள். இல்லை, சில விஷயங்களில் செய்ய முடியாது. காரணம், ஒன்றிய அரசு திட்டமிட்டு சரி செய்திருக்கிறது. உதாரணத்துக்கு நீட் விலக்கு என்று எடுத்துக்கொண்டால், நீட்டிலே அவர்கள் ஒன்றிய அரசு ஏற்கனவே இருந்த சட்டத்தையே மாற்றி புதிய சட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் நீட் தேர்வை விலக்க முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் செய்திகள் எப்படி வருகிறது என்றால், அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் கேள்வித்தாள்கள் எல்லாம், நீட்டுக்கான கேள்வித்தாள்கள் எல்லாம் வெளியாகி அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஆளுகிற மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கிடைக்கும் வகையிலே சில திட்டங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் வருகிறது. தமிழ்நாடு முன்னேறக்கூடாது என்பதுதான் பாஜகவின் எண்ணம். த நெக்ஸ்ட் காங்கிரஸ் கூட கூட்டணி குழப்பத்தில் இருக்கிறது அப்படின்னு ஊருக்குள்ளே பேசினாலும் கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மூத்த தலைவர் அவர்கள் இவர் தான். இவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி கூட்டணிக்காக வெயிட் பண்ணுறாங்களாம் காங்கிரஸ், நீங்கள் கூப்பிட்டா ஓகே அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிடலாமா, ஏன் கூட்டணி இவ்வளோ நாளாக எழுதிட்டுருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டப்ப அதுக்கு TKS இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா தேர்தலுக்கு இன்னும் 3-4 மாதம் ஆகுது, ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு கூட்டணியெல்லாம் முடிவு பண்ணோம், அதெல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது, நல்லா போயினுக்குது, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி இல்லைன்னா தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபைனல் பண்ணுவாங்க வழக்கமாக. டைம் இருக்குது, நீங்கள் ஏன் ப்ரெஷர் பண்ணுறீங்க, அதெல்லாம் பொறுமையாக பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. ஏற்கனவே கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக அங்கம் வகிக்க போகிறாங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு அஷூர் பண்ணியிருக்காரு TKS இளங்கோவன் அவர்கள். அது காலம் தேர்தலுக்கு இன்னும் 3-4 மாதங்கள் இருக்கின்றன, அதுக்குள் பேச்சுவார்த்தை முடியும். ஆமாம், அப்போ எங்களை வந்து சந்தித்து விட்டார்கள். முன்கூட்டியே முடிக்க வேண்டும் என்று ஒரு இதுவரை அப்படி இல்லை. இதுக்காக தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால், தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் இந்த முடிவுகள்லாம் வெளிவந்திருக்கின்றன. ஆனாலும் அனைவரும் எங்கள் கூட்டணியிலே தொடர்வார்கள். ஒரு இனிமையான, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை எங்கள் தலைவர் எடுப்பார்.